மட்டக்களப்பில் காவல்துறை காவலில் இருந்த தமிழ் இளைஞன் மரணம். சாணக்கியன் விடுத்த கோரிக்கை. மீண்டும் புயல், இலங்கையில் கொட்டப்போகும் பலத்த மழை. நுவரெலியா மாவட்டம் தொடர்பில் பல அவசர தீர்மானங்கள். அபிவிருத்தி திட்டங்களை தாமதமின்றி நிறைவு செய்ய வேண்டும், வடக்கு மாகாண ஆளுநர் வேண்டுகோள். தமிழ் தேசியத்தோடு செயற்படும் அனைத்து தமிழ் கட்சிகளையும் இணைத்து ஒரே குடையின் கீழ் செயற்பட வேண்டும், தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவிப்பு. பலத்த மின்னல் தாக்கம் குறித்த எச்சரிக்கை. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவி, சுமந்திரன் விடுத்துள்ள கோரிக்கை. அணையா விளக்கு நினைவு தூவி சேதப்படுத்தப்பட்ட சம்பவம், அமைச்சர் சந்திரசேகர் கண்டனம். யாழ் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு வேண்டுமென கோரி போராட்டம். டிட்பா அனர்த்தம், யாழ் மக்களுக்கும் இந்தியாவின் உதவிகள் வேண்டுமென அன்னராசா கோரிக்கை. பாதிக்கப்பட்ட கைத்தொழில்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு. யாழ் சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கிய அமெரிக்க விமானம். வெள்ள அனர்த்தத்தால் சேதமடைந்த பாலம், இந்திய ராணுவத்தினரால் மீளமைக்கும் பணிகள். நுவரெலியா மாவட்டத்தில் நீர்ப்பாசன கட்டமைப்பிற்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இடையில் கலந்துரையாடப்பட்டது. சீரற்ற வானிலையினால் கொத்மலை நீர்த்தக்கம் தொடர்பாக நாட்டில் பரவலாக பேசப்படும் கருத்துக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஜனாதிபதி கேட்டறிந்தார். கொத்மலை நீர்த்தக்கத்திற்கு கடந்த 27ஆம் தேதி வரலாற்றில் மிக அதிகளவு நீர் கிடைத்ததாகவும் கொத்மலை அணையை பாதுகாக்கும் நோக்கில் வளமையான முறைப்படி அறிவியல் பூர்வமாக வான்கதவுகள் திறக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். நுவரெலியா மாவட்டத்தில் 4700 ஏக்கர் நெல் வயல்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அதில் 500 ஏக்கர் வயல் நிலங்கள் தவிர ஏனைய நெல் வயல் நிலங்களில் பெரும்போகத்தில் பயிற்சியை மேற்கொள்ள முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கான காரணங்கள் குறித்து இதன்போது ஜனாதிபதி ஆராய்ந்தார். சட்டவிரோத கட்டடங்கள், கால்வாய்கள் குறுகியதாக மாறியிருப்பது மற்றும் கிரகரி பாபியின் மதகை அகலப்படுத்தாமை என்பனவே இதற்கு காரணமாக அமைந்ததாக அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர். இதற்கு தீர்வாக கிரகரி பாபியின் கண்காணிப்பு மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு ஒப்படைக்கவும் பொருளாதார செயற்பாடுகளை நகரசபையின் கீழ் மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த வீடுகள், வடிகான்கள் மற்றும் பாதுகாப்பு மதில்களை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பான அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் வீதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆராய்வது மற்றும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய அவசர நடவடிக்கை தொடர்பிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடன் இன்று காலை நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இவ்வாண்டு இறுதிக்குள் அனைத்து புனரமைப்பு நடவடிக்கைகளையும் நிறைவு செய்யுமாறும் இதன்போது ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். டிட்பா சூறாவளியால் நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து வீதிகள் மற்றும் அவற்றை புனரமைக்க எடுக்கும் காலம் தொடர்பில் ஆராயப்பட்ட போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சாதாரண பழுதுபார்ப்பு மேற்கொண்டு திறக்க முடியாத வீதிகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் கருத்துக்களை கேட்டறிந்த ஜனாதிபதி இது தொடர்பாக அறிக்கையை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கோரினார். நுவரெலியா மாவட்டத்தில் சில வீதிகள் மற்றும் பாலங்களை அமைக்கும் போது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளை கவனத்திற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் வடகிழக்கு பருவப்பேச்சு நிலைமை படிப்படியாக தாபிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகவு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.
சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 4 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கண்டி மாவட்டத்தின் ஹதரலியத்த, ஜட்டினுவர, உடுதும்பர, பாதஹேவாகெட்ட, மெததும்பர, பஸ்பாகே, கோரளை, தெல்தொட்டு, பூஜாபெட்டிய, கங்க இகல கோரளை, பண்பில, கங்கவட்ட கோரளை, உடபலாத, ஹரிஸ்பத்துவ, குண்டசாலை, மினிப்பே, தொழுவ, தும்பனை, அக்குரணை, உடுனுவர மற்றும் பாததும்பர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கேகாலை மாவட்டத்தின் கேகாலை, களிகமுவ, மாவனல்லை, புலத்கொகுப்பட்டிய, அரநாயக்க, ஜட்டியன்தோட்டை, ரம்புக்கடை மற்றும் வரக்கப்புல் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குருநாகல் மாவட்டத்தின் மாவத்தகம, மல்லவப்பட்டிய மற்றும் ரிதிகம் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மாத்தளை மாவட்டத்தின் நாவுல, வில்ஹமுவ, பல்லேபுல, அம்பங்கங்க கோரளை, லக்கள, பல்லேகம, உக்குவெல்ல, ரத்தோட்டை, மாத்தளை மற்றும் ஜட்டவத் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மின்னல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மின்னல் மற்றும் காற்றினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பகுதி ஜனவரி மாதத்திற்குள் கட்டாயம் நடாத்தப்படும் என்று மாணவர்கள் திகதி அறிவிப்புக்காக காத்திருக்காமல் ஜனவரியை இலக்காக கொண்டு தயாராகுமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வடக்கு கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா ஆகிய 5 மாகாணங்களைச் சேர்ந்த 1,00,000 மேற்பட்ட மாணவர்களில் பலர் அனர்த்தத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் உயிரிழப்பு, காயம் மற்றும் காணாமல் போன சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. ஏனைய மாணவர்கள் பலர் பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் துல்லியமான தரவுகள் கிடைத்த பின்னரே பரீட்சையை நடத்த முடியும் என அவர் தெரிவித்தார். எனவே ஜனவரிக்குள் அனைத்து தரவுகளையும் துரிதமாக சேகரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ள உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு தேவையான அதிகபட்ச வசதிகளை வழங்க உதவுமாறும் அனைத்து தரப்பினரிடமும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க நிவாரண உதவிப் பொருட்களுடன் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு இன்றைய தினம் காலை அமெரிக்க விமானப்படையின் விமானம் வந்தடைந்தது. டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களில் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இவ்வாறு அமெரிக்க விமானப்படையின் விமானம் இன்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது. இந்நிலையில் நேற்றைய தினமும் அமெரிக்க விமானப்படையின் 2 C-130 ரக விமானங்கள் இலங்கையை வந்தடைந்தன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் மனிதாபிமான உதவிகள் மற்றும் அனர்த்த மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த விமானங்கள் விசேட பணியாளர்கள் மற்றும் அத்தியாவசிய திறன்களுடன் வந்துள்ளன. இலங்கையில் அடுத்த சில நாட்களில் குறிப்பாக கொழும்பில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக BBC வானிலை முன்னறிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவில் உருவாகும் மேகமூட்டம் இந்த வாரம் புயலாக உருவாகக்கூடும் என்று BBC வானிலை ஆய்வாளரான லூயிஸ் லியர் தெரிவித்துள்ளார். அது புயலாக மாறினாலும் இல்லாவிட்டாலும் திங்கட்கிழமை பிற்பகுதியிலும் செவ்வாய்க்கிழமையும் இலங்கையின் சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று லூயிஸ் லியர் தெரிவித்துள்ளார். மழையுடனான வானிலை இலங்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் நாடு சீரற்ற கனமழை பொழிவை எதிர்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை நாளை முதல் எதிர்வரும் 12ஆம் திகதி வரை நாட்டில் மழை தீவிரமடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மிதிவண்டி திருட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து காவலில் இருந்தபோது உயிரிழந்த 23 வயது சிவனேசராசா டினோசனின் மரணம் குறித்து சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பில் சின்ன ஒப்போடையைச் சேர்ந்த டினோசன் டிசம்பர் 2ஆம் தேதி மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். எம்பியின் கூற்றுப்படி அவரது குடும்பத்தினர் கடைசியாக டிசம்பர் 2ஆம் தேதி மாலை இளைஞனை காவல் நிலையத்தில் பார்த்தனர். அவர் அங்கு காயமின்றி காணப்பட்டார். இருப்பினும் மறுநாள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவர் தாக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் தென்பட்டதாக கூறுகின்றனர். சமூக ஊடக பதிவில் டினோசன் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி சிறையில் இருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு பின்னர் இறந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கூறுகிறார். காவல்துறையினர் செயற்கை போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான நோய் காரணமாக மரணம் ஏற்பட்டதாக கூறுகின்றனர். அதே நேரத்தில் குடும்பத்தினர் காவல்துறையின் மிருகத்தனத்தை கூறுகின்றனர். மட்டக்களப்பில் இதுபோன்ற சம்பவம் இது
முதல் முறையல்ல என்று சாணக்கியன் தெரிவித்தார். மட்டக்களப்பு காவல்துறையை சாராது சுயாதீன விசாரணையை வலியுறுத்தினார். யாராவது கைது செய்யப்பட்டால் அவர்களின் வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்திற்கு அரசு பொறுப்பு. எந்த குற்றச்சாட்டும், குறிப்பாக சைக்கிள் திருட்டு போன்ற சிறிய குற்றச்சாட்டு காவலில் உள்ள மரணத்தை நியாயப்படுத்தாது என அவர் தெரிவித்தார். பிரேத பரிசோதனை அறிக்கைகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செம்மணியில் அமைந்துள்ள அணியா விளக்கு நினைவு தூவி சேதப்படுத்தப்பட்ட நடவடிக்கை குறித்து கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் வரலாற்று நினைவுகளையும் பிரதிபலிக்கும் முகமாக அடையாளமாக அமைந்துள்ள இத்தூவியை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட சேதம் சமூக ஒற்றுமைக்கும் ஜனநாயக மதிப்புகளுக்கும் எதிரானது என அவர் குறிப்பிட்டார். இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை விரைவில் அடையாளம் காண வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நிலவும் அமைதி மற்றும் சமூக ஒற்றுமையினை எந்தவித எதிர்மறை கைகளும் பாதிக்க அரசு அனுமதிக்காது. மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் இப்படியான நடவடிக்கைகளை தடுக்க சமூக ஒத்துழைப்பு அவசியம் என்று அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்தினார். தமிழக தொப்புள் கொடி உறவுகள் வடக்கில் பேரிடரால் பாதிப்புற்றோருக்கு அனர்த்த நிவாரண உதவிப் பொருட்களை நேரடியாக எடுத்து வருவதற்கான அனுமதியை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்த பேரிடரில் பாதித்த மக்களுக்கு தொப்புள் கொடி உறவுகள் பல நேரடியாக இங்கு வந்து உதவ தயார் நிலையில் உள்ளனர் என்று எமக்கு தகவல்கள் கிட்டுகின்றன. இருந்தபோதும் அதற்கான ஏற்பாடுகளில் பெரும் நெருக்கடி காணப்படுகின்றது. எனவே இந்த பொருட்களை நேரடியாக யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் பகுதிகளுக்கு கடல் வழியாகவும் பலாலி விமான நிலையத்திற்கு வான்வழியாகவும் எடுத்து வந்து பாதிப்புற்றோருக்கு அவர்களே நேரடியாக விநியோகிப்பதற்கான அனுமதியினையும் வழங்க அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். பேரிடர் குழுவில் அங்கம் வைக்கும் உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு இதற்கான பரிந்துரையை வழங்கி இந்த ட்ரோலர் படகுகளில் பொருட்களை ஏற்றி வர அனுமதி வழங்கினால் இந்த உதவிகளை வழங்க விருப்பம் கொண்டுள்ள எமது தமிழக உறவுகள் அதனை உடனடியாக செய்வார்கள். மன்னாரில் சோதனை நடவடிக்கைகள், சுங்க நடவடிக்கைகளில் இடையூறு இருப்பதாக கருதினால் காங்கேசன்துறை துறைமுகத்தில் அனைத்து வசதிகளும் ஏற்கனவே இருப்பதனால் அனுமதியை வழங்குவதில் எந்த தடையும் இருக்க முடியாது என கருதுகின்றோம். ஏனெனில் அன்பளிப்பாக வழங்க முன்வருவோர் அந்த நிவாரணப் பொருட்களின் விலையை விட போக்குவரத்து செலவை அதிகம் ஏற்படும் என சுட்டிக்காட்டுகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு காங்கேசன்துறை துறைமுகத்தின் வசதி கருதியும் ட்ரோலர் படகுகளின் விசேட விமானங்களின் பொருட்களை எடுத்து வந்து விநியோகிக்க அனுமதியை அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கினால் தமிழக உறவுகளுடன் தொடர்பு கொண்டு இன்னும் அதிக உறவுகளை எம்மால் பெற்றுத்தர முடியும் என தெரிவித்துள்ளார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை தீவின் மக்களுக்கு பல தேசங்களிலிருந்தும் ஆதரவு கரம் நீட்டி வரும் நிலையில் வடக்கு, குறிப்பாக யாழ் மாவட்ட மக்களையும் அதில் பாதிக்கப்பட்ட மக்களாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஊர்காவற்றுறை பிரதேச சபையின் தவிசாளர் அன்னலிங்க மன்னராசா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சில தினங்களுக்கு முன்னர் நாட்டை உலுக்கிய டிட்வா புயலால் நாட்டின் பல மாவட்டங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. இதில் மலையகம் மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல 100 உயிர்களும் பலியெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி அனுரவின் நாட்டை மீள் கட்டியெழுப்பும் முயற்சிக்கு பல்வேறு நாடுகளின் உதவிகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. குறிப்பாக உதவி பொருள்களுடன் இலங்கையின் சர்வதேச விமான நிலையங்களில் பன்னாட்டு விமானங்கள் வந்திறங்கிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியா எமது உறவு, அதன் பிரதமர் எமக்கு மூத்த சகோதரன். எமது சகோதரன் எமது நாட்டுக்கு சகல வழியிலும் முதலாவது நபராக உதவிக்கரம் நீட்டி இன்று வரை உதவிகளை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்நிலையில் எமது சகோதரன் பிரதமர் நரேந்திர மோடி மலையகம் மற்றும் கிழக்கு மாகாணத்திற்கு உதவிகளை வாரி வழங்குவது போன்று வடக்கில் பாதிக்கப்பட்ட மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களுடன் யாழ் மாவட்டத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். கிழக்கின் துறைமுகத்தில் கப்பலை அனுப்பி உதவிகளை வழங்குவது போன்று வடக்கின் காங்கேசன் துறைமுகத்திற்கும் கப்பலில் உதவி பொருட்களை அனுப்பி எமது பகுதிக்கும் உதவ முன்வர வேண்டும். ஏனெனில் வடக்கின் மக்கள் நாளாந்த உழைப்பில் வாழ்ந்தவர்கள். அவர்களது உழைப்புகள் இந்த புயலால் பறிபோய்விட்டது. எனவே இம்மக்களுக்கும் இந்தியாவின் உதவிகள் கிடைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு வேண்டும் என கோரி போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் யாழ் மாவட்ட உள்ளக விளையாட்டரங்குக்கான அடிக்கல் பழைய பூங்கா வளாகத்தில் அண்மையில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களால் நாட்டப்பட்டது. இந்நிலையில் பழைய பூங்காவுக்கு மத்தியில் உள்ளக விளையாட்டு அரங்கு அமைத்தல் உள்ளிட்ட அபிவிருத்தி பணிகள் என்ற பெயரில் நடைபெறும் சகல நடவடிக்கைகளுக்கும் எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை கட்டாணி ஒன்றை வழங்கியது. இந்நிலையில் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு தேவை என்பதனை வலியுறுத்தி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் பேரணியை முன்னெடுத்தனர். சென் போஸ்கோ ஆரம்ப பாடசாலை முன்பாக கூடிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக பழைய பூங்கா பகுதிக்கு சென்று அப்பகுதியை பார்வையிட்டதுடன் இறுதியில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு சென்று ஜனாதிபதிக்கான மகஜரை மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனிடம் கையளித்தனர்.
தமிழ் தேசியத்தின் பால் செயற்படும் அனைத்து தமிழ் கட்சிகளையும் இணைத்து செயற்படுவதை நாம் விரும்புகின்றோம். இதற்காக ஏற்கனவே இணைந்து செயற்படும் கட்சிகளுடன் கலந்துரையாடி வருகின்றோம். அவ்வாறே தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்காக சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு மற்றும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தொடர்பில் கேட்டபோது இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாராளுமன்றத்திற்கு தேர்தல் அப்பால் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், மாற்றுக் கட்சிகளை ஆதரித்தவர்களின் மன வெளிப்பாடுகள் தொடர்பாக மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளதை நாங்கள் அறிந்து கொண்டதுடன் மக்களை எம்மை நோக்கி வருவதையும் நாம் அவதானித்து வருகின்றோம். இவ்வாறான சூழலில் அடுத்த கட்ட நகர்வுகளை, மக்களின் தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாங்கள் முதலில் ஒன்றிணைய வேண்டும். குறிப்பாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவரிடமும் உள்ளது. அந்த வகையில் நாம் சந்திப்புகளில் ஈடுபடுகின்றோம். சந்திப்புகளின் போதும் ஒன்றிணைந்து செயற்படுவதை வடக்கு மாகாண சபை தேர்தல் அரசியலமைப்பு தொடர்பாக பேசி வருகின்றோம். அடுத்த கட்டமாக தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரே கொடியாக செயற்பட வேண்டும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். நாங்கள் பிரிந்து நிற்பதால் எதையும் சாதிக்கப் போவதில்லை. நாங்கள் பிரிவது மாற்று சக்திகளுக்கு சாதகமாக மாறிவிடும். தமிழ் மக்களின் கோரிக்கைகள், அரசியல் தீர்வு விடயங்கள் அடிபட்டு போகும் நிலை ஏற்படுத்திவிடும். எனவே இதற்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. எமது ஒற்றுமையைத்தான் எமது மக்களும் சர்வதேச நாடுகளும் விரும்புகின்றன. எனவே நாம் அதை நோக்கிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். தற்போதைய ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களுக்கு தேர்தல் காலத்தில் கூறிய வாக்குறுதிகளை எதையாவது செய்வார்களா என்றால், இதுவரை செய்யாதவர்கள் இனியும் செய்வார்களா என்றால் அதனை இல்லை என்றே கூற வேண்டும். தேர்தலுக்காக கூறியவை தேர்தலுடனேயே சென்றுவிட்டது. மாகாண சபை தேர்தல் விடயத்திலும் இதுவே காலத்திற்கு காலம் காலத்தை கடத்துகின்ற செயற்பாட்டை இவர்கள் செய்து வருகிறார்கள். எனவே நாங்கள் தமிழ் தேசிய கட்சியாக ஒரு குடையின் கீழ் செயற்படுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகின்றோம் என்றார். வடக்கு மாகாணத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள எமது மக்களுக்கு கரம் கொடுத்து அவர்களை மீட்டெடுத்து வாழ்வாதாரத்தை உறுதி செய்வது எமது தார்மீக பொறுப்பாகும். பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்புவதை உறுதி செய்யும் அதேவேளை மாகாணத்தின் வருடாந்த அபிவிருத்தி திட்டங்களையும் எவ்வித தாமதமுமின்றி துரித கதியில் நிறைவு செய்ய வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் அவர்கள் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் அனைத்து திணைக்கள தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுடனான அவசர உயர்மட்ட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இக்கலந்துரையாடல் ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கலந்துரையாடலில் உரையாற்றிய ஆளுநர், ஒவ்வொரு மாவட்டமும் வெவ்வேறு விதமான பாதிப்புகளை சந்தித்துள்ளன. குறிப்பாக உடைப்படுத்த குளங்களை அண்மித்த பகுதிகளில் மக்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட அனைத்து பிரதேசங்களிலும் இயல்பு நிலையை துரிதமாக ஏற்படுத்த வேண்டும் என்பதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் உறுதியான வலியுறுத்தலாகும். அதிகாரிகள் தற்துணிவுடன் செயற்பட வேண்டும். உங்களிடம் நேர்மை இருக்குமாயின் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. துணிந்து முடிவுகளை எடுங்கள். உங்களின் தயக்கத்திலோ அல்லது தற்துணிவின்மையோ மக்களுக்கான சேவைகள் ஒருபோதும் தாமதமையக்கூடாது என சுட்டிக்காட்டினார். விவசாய மற்றும் கால்நடை இழப்பீடுகள் தொடர்பில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய ஆளுநர், பாதிக்கப்பட்ட மக்கள் தமது இழப்புகளை பதிவு செய்ய அலுவலகங்களுக்கு வரும் வரை காத்திருக்க வேண்டாம். நீங்களே நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்டு பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். அத்துடன் மீள் விதைப்பு செய்யக்கூடிய இடங்களில் அதற்கான உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுங்கள். நிதியை விடுவிப்பதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது. அரசு சுற்று அறிக்கைகளுக்கு அப்பால் வடக்கு மாகாணத்திற்கு விசேட நிதியுதவி தேவைப்படின் அதனை கோருவதற்கு நாம் தயாராக உள்ளோம். வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கதியாக நிற்கும் மக்களை மீள கட்டியெழுப்புவதும் நம் அனைவரினதும் கூட்டு பொறுப்பாகும். விவசாயம் மற்றும் கால்நடை துறை சவால்கள் குறித்து கருத்து தெரிவித்த விவசாய அமைச்சின் செயலாளர், வெள்ளம் காரணமாக வயல் நிலங்களில் குவிந்துள்ள வீதி எச்சங்களை அகற்றுதல், மீள விதைப்பு செய்வதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் தாக்கங்கள் குறித்தும் அதனால் எதிர்காலத்தில் விளைச்சல் குறையக்கூடிய அபாயம் குறித்தும் விளக்கம் அளித்தார். அதேவேளை கால்நடைகளுக்கான தொடர் சிகிச்சை முகாம்கள் நடத்தப்படுவதாகவும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் தெரிவித்தார். மாகாணத்திற்கென குறித்து ஒதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் பேரிடரால் ஏற்பட்ட பின்னடைவுகள் குறித்தும் இங்கு ஒவ்வொரு அமைச்சு ரீதியாக ஆராயப்பட்டது. பௌதிக ரீதியாக வேலைகள் முடிவுற்ற போதிலும் சிட்டைகள் வழங்கல் தாமதத்தால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்தும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். அனர்த்தத்தால் ஏற்பட்ட விரிவான இழப்பீட்டு மதிப்பீட்டை ஜனாதிபதி செயலகத்திற்கு விரைவாக அனுப்பி வைக்குமாறும் ஆளுநர் இதன்போது பணித்தார். இக்கலந்துரையாடலின் நிறைவில் வடக்கு மாகாண கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழுவால் வடிவமைக்கப்பட்ட முறைப்பாடுகளை இலகுவாக முன்வைப்பதற்கான புதிய செயலி ஆளுநரால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது.
நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அவசர அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட கைத்தொழில்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட கைத்தொழில்கள் மற்றும் அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, கைத்தொழில் அபிவிருத்தி, தேசிய தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அதிகார சபை, சிறு தொழில் அபிவிருத்தி பிரிவு, தேசிய உற்பத்தி திறன் செயலகம், தேசிய அருங்கலைகள் பேரவை மற்றும் தேசிய வடிவமைப்பு நிலையம் ஆகிய நிறுவனங்களில் பதிவு செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட கைத்தொழிலாளர்களுக்கு இந்த 2 லட்சம் பணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி காணப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக கைத்தொழில் உரிமையாளர்கள் www.industry.gov.lk எனும் இணையதளத்தின் ஊடாகவோ அல்லது மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் உள்ள தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சிறு தொழில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், ஏற்றுமதி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் உற்பத்தி திறன் மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள் ஊடாகவோ இக்கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்க முடியும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள கைத்தொழில்களை மீள கட்டியெழுப்புவதற்காக அக்கைத்தொழில்கள் தொடர்பான தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பொறிமுறையை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு முன்னெடுத்துள்ளதோடு பாதிக்கப்பட்ட கைத்தொழில்கள் தொடர்பில் அமைச்சுக்கு தகவல் வழங்குவதற்கு 07226-666-60 எனும் தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட கைத்தொழில்கள் தொடர்பான உரிய தகவல்களை கூடிய விரைவில் வழங்குமாறும் அமைச்சு பாதிக்கப்பட்ட கைத்தொழிலாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இத்தகவல்களை வழங்குதல் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதோடு தகவல்களை உள்ளிடுதலை www.industry.gov.lk ஊடாக அல்லது https://aid.floodsupport.org/business-impact ஊடாக மேற்கொள்ள முடியும். தேவையான ஒத்துழைப்புகளை நீங்கள் சார்ந்த பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட செயலக மட்டத்தில் உள்ள கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் உத்தியோகத்தர்கள் ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இத்தகவல்களை சேகரித்ததன் பின்னர் பாதிக்கப்பட்ட அனைத்து கைத்தொழில்களையும் மீள கட்டியெழுப்புவதற்கு தேவையான உதவியை வழங்குவதற்கும் ஒருங்கிணைப்பை மேற்கொள்வதற்கும் அமைச்சு எதிர்பார்க்கின்றது. இலங்கை வந்துள்ள இந்திய ராணுவ பிரிவினர் வெள்ள அனர்த்தத்தால் சேதமடைந்த பாலங்களை கிளிநொச்சியில் அமைக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். அந்த வகையில் பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியின் 11வது கிலோமீட்டரில் அமைந்திருந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிப்படைந்த பாலத்தினை அமைக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து வருகை தந்த ராணுவத்தினரின் பொறியியலாளர் உட்பட சுமார் 43 பேர் கொண்ட குழுவினர் கிளிநொச்சி வருகை தந்து வெள்ள அனர்த்தத்தினால் பாதிப்படைந்த பாலத்தினை புனரமைப்பு செய்து வருகின்றார்கள். நாட்டை புரட்டி போட்ட டிட்வா புயலால் உச்சக்கட்ட பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில் அவற்றை சீர் செய்ய பல தரப்பினரும் உதவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாங்க இந்தியால இருந்து வந்திருக்கோம். இலங்கையில வந்துட்டு பரந்தன் முல்லைத்தீவு ரோடுல வந்துட்டு 11வது கிலோமீட்டர்ல ஒரு பாலம் உடஞ்சிருக்கு. அந்த பாலத்தை கட்டி கொடுக்கறதுக்காக இந்தியன் ஆர்மியில இருந்து இன்ஜினியர்ஸ் எங்களை வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நாங்க ஸ்ட்ரைக் ஒன் ஷாப்பர்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க பெய்லி பிரிட்ஜ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு போட்டு கொடுக்க போறோம். அவங்களுக்கு இந்த வழி வந்துட்டு முக்கியமான வழி. அதனால ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியில இந்த பாலத்தை எங்களுக்கு கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. எங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பாலத்தை நாங்க கட்டி கொடுத்து இலங்கை மக்களுக்கு உதவி பண்ணுவோம். இந்தியால இருந்து நாங்க வந்திருக்கோம். இலங்கையில இந்த மாதிரி நடந்ததுக்காக நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனா எங்களால வந்துட்டு இவ்வளவு உதவி பண்ண முடியுன்றப்ப நாங்க அதை நினைச்சு வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த மாதிரி எவ்வளவு இடத்துல வந்துட்டு உடைஞ்சிருக்கு, அதெல்லாம் வந்துட்டு நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்தியானால சரி செஞ்சு கொடுக்க முடியும்ன்றத நம்புறோம். நாங்கள் கிளர்ச்சி மாவட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் இந்த பரந்தன் வீதியில சரியான சிரமத்தை எதிர்நோக்கி கொண்டு நாங்கள் அந்த பாலம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு எங்களுக்கு அங்காலையும் போயிடல, இங்காலையும் போய் ஒரு வருத்தக்காரரையும் கொண்டு போயிடாது சரியான சிரமம். அங்க இருந்து இப்ப எங்களுக்கு இந்திய ராணுவம் உதவி செஞ்சபடியா, அங்க இருந்து இந்திய ராணுவம் நேரடியா வந்து எங்களுக்கு இந்த பாலத்தை புரோகித்தாருன்னு சொன்னபடியா எங்களுக்கு பெரிய ஒரு இலங்கை மக்கள் சார்பில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு அவளுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டிய கடமை ஒன்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாலம் வந்து மிக முக்கியமான ஒரு பாலம். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு மிக பிரதானமான பாதை A35 பாதை. கடந்த டிட்வா புயலின் காரணமாக இந்த பாலம் வந்து முழுமையாக சேதமடைந்த நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது முல்லைத்தீவு கிளிநொச்சி மக்கள் தங்களுடைய போக்குவரத்து மேற்கொள்வதற்கு பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்ற நிலைமையில எங்களுடைய இந்த நாட்டுக்கு உதவி செய்கிற முகமாக இந்தியாவினுடைய ராணுவம் வந்து இன்றைய தினம் இந்த பாலத்தை கட்டுற பணியில வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பாலத்தை வந்து இலங்கை ராணுவமும் இந்திய ராணுவம் இணைந்து
ஒரு சகோதரத்தோடு இந்த பாலம் வந்து புனரமைக்கப்பட்டு வருகிறது. இன்னும் 2 தினங்களுக்கு இந்த பாலம் வந்து முழுமையாக நிறைவு பெற்றும் அதை தொடர்ந்து கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் இந்த பாதையிலே வந்து பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும். ஸோ நாங்கள் எங்களுடைய அந்த மக்களை கிளிநொச்சி முல்லைத்தீவு மக்களாகிய நாங்கள் இலங்கை ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் எங்களுடைய மிக மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். வாழைச்சேனை போலீஸ் பிரிவின் புலனர்வை மட்டக்களப்பு பிரதான வீதியில் 20ஆம் கட்டை பகுதிக்கு அருகிலுள்ள தொலைபேசி கம்பம் ஒன்றின் அருகே மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது மைக்ரோ ரக துப்பாக்கி ஒன்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் 4 தோட்டாக்களும் மற்றும் வெளிநாட்டு தயாரிப்பான டிவோல்வர் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை வேளையில் வலான மத்திய ஊழல் ஒழிப்பு தாக்குதல் பிரிவின் அதிகாரிகளை கொண்ட குழுவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக வாழைச்சேனை போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.